ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஆக்சியல் லைன். இப்போ வாங்க டயக்ராம் பார்க்கலாம். இப்போது டயக்ராம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னாவே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு தான் போகும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ இருக்குது, அதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ இருக்குது, அதுக்கு பின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இதுக்கு மொத்தமாக இருக்க லென்த் வந்து 2a, மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருக்கும், இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இருக்கனால அவுட்வேர்ட்ஸ் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவாக இருக்கனால இன்வெர்ட்ஸ் ஆகுது. இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஓக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா, பி வெக்டார் வந்து இங்கே பாஸ் ஆகுது, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பாஸ் ஆகுதுங்கிறதுக்காக இந்த ஏரை நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போது தியரி பார்ட் பார்க்கலாம். கன்சிடர் அன் எலக்ட்ரிக் டைபோல் ஏபி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஏபி அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிட்டோம். Let C be a point at a distance r from the midpoint O on its axial line. அந்த axial lineல ஓங்கிற மிட் பாயிண்ட்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் C அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிவேஷன் பார்ட் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C டியூ டு ப்ளஸ் கியூ, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூலிமா சிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவாக இருக்கனால E ப்ளஸ், அதை டினோட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா 1/4π(f)(r) Q/r² இன்ட்டு r கேப். ஏன் நம்ம கேப் போடுறோன்னா லெஃப்ட் சைடில் வெக்டார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிட் வெக்டார் போடணும். ஓகே, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம BC² அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக போகும்போது இது வந்து அவுட்வேர்ட்ஸாக போகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே அவுட்வேர்ட்ஸாக போகும்போது பாசிட்டிவ், இங்கே இருந்தால் நமக்கு பாயிண்ட் போகுது. பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ பியிலேருந்து சிக்கு தான் போகுது. அப்போ BC², ஏன்னா r² பதிலாக BC² எழுதிக்கிறோம். யூனிட் வெக்டார் வந்து பி கேப் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓசி, இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6. இப்போ நமக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும். அப்போ ஆர்லேருந்து இந்த பிளேஸை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த பிளேஸ் கிடச்சிரும். அப்போ ஆர்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க r - a² பி கேப். இப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ மூலிமா எலக்ட்ரிக் ஃபீல்டு சிங்கிற பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதை டினோட் பண்ணதுக்காக மைனஸ் போட்டிருக்கோம். 1/4π(f)(0) இது மைனஸ் கியூங்கிறனால இன்ட்டு மைனஸ் கியூ பை AC² ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து இன்வெர்ட்ஸாக வருது. ஸோ இன்வெர்ட்ஸாக வரும்போது இது ஃபுல்லாக எல்லா டிஸ்டன்ஸுமே கவர் பண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க ஆறுங்கிற டிஸ்டன்ஸு, அப்போ இந்த டிஸ்டன்ஸு, அப்போ 6 A ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். ஏசி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் r + a² பி கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி கேன் பி கிவன் பை ஆடிங் த ஈக்குவேஷன்ஸ். சிங்கிற பாயிண்டில் இருக்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். E ப்ளஸ் வெக்டாரையும் E மைனஸ் வெக்டாரையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது E ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். E ப்ளஸ் வெக்டார் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/4π(f)(0) இன்ட்டு Q/r - a² இன்ட்டு பி கேப். அதை நம்ம இங்கே எழுதியாச்சு, நடுவில் இருக்க ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ E மைனஸ் வெக்டாரை பார்த்திங்க அப்படின்னா 1/4π(f)(0) இன்ட்டு -Q/r + a² இன்ட்டு பி கேப். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான் வரும், அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 1/4π(f)(0) Q, 1/4π(f)(0) Q பி கேப், இது எல்லாமே காமனாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே வெளில எடுத்துடலாம். 1 இன்ட்டு Q வந்து Q தானே வரும், நான் Qவே எடுத்துக்கிறோம். Q/4π(f)(0) பி கேப்பை இங்கே வந்து நம்ம காமனாக எடுத்துறோம். அப்போ இங்கே என்ன வரும், 1/r - a² மைனஸ் 1/r + a² அப்படின்னு வரும். இப்போ நம்ம LCM எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். r + a² மைனஸ் r - a² இங்கே போய்டும் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ a + b² நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். a² + b² + 2ab. அதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது r + a² அப்படின்னா r² + a² + 2ra மைனஸ் இப்போ a - b² இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன, a² + b² - 2ab. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். r² + a² - 2ra. இங்கே பி கேப் வந்துடும்.
இப்போ a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, அதே மாதிரி தான் ஆர் மைனஸ் ஏ ஆர் ப்ளஸ் ஏக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் காமனாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மைனஸை நம்ம ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போக போகிறோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஆர் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2RA. ஓகேவா? பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க பி கேப். இப்போ வந்து ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடும். 2RAவும் ஆட் பண்ணால் 4RA பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு பி கேப். பாயிண்ட், இஃப் த பாயிண்ட் சி இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல் ஆர் வந்து ஏவோட கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அந்த ஏ வந்து ரொம்ப சின்னதாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு ஏவை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே தான் இந்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ q பை 4πf இஸ் நாட் இன்ட்டு 4RA பை இதில் ஏவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு q பை 4πf இஸ் நாட் இன்ட்டு 4RA பை அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். ஏவை இங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 2 2 சார் இங்கே 4 ஆகிடும். அப்போ இங்கே பவரில் வந்து 4 ஆகிடும். மேலே ஒரு ஆரையும் கீழே ஒரு ஆரையும் கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே க்யூப் தான் இருக்கும். 4A பை ஆர் க்யூப் இன்ட்டு பி கேப் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனில் இருக்க 4ஐ 2 இன்ட்டு 2ன்னு செப்பரேட் பண்ண போகிறோம். q பை 4πf இஸ் நாட் அப்படியே எழுதிக்கோங்க. 4ஐ மட்டும் 2 இன்ட்டு 2 இந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க பை ஆர் க்யூப் இன்ட்டு பி கேப். எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா என்ன, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு 2A பி கேப். இந்த லைன் வந்து கண்டிப்பாக எழுதணும். இது எழுதலைன்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. q இன்ட்டு 2A பி கேப் வந்து q 2A பி கேப். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பி வெக்டார் போட போகிறோம். 1/4πf இஸ் நாட் இன்ட்டு 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பதிலாக பி வெக்டார் போட போகிறோம் பை ஆர் க்யூப். இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் சி. ஓகேவா? இதோட அந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் புக்கில் இன்னும் நிறையா தியரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நான் எழுதியிருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே எழுதினா போதும். ஷியோராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஆக்சியல் லைன் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளைன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.